ஆ, கல்யாண தேதியை குறிச்சிட்டு ஆ. கல்யாணம் நல்லா சிறப்பா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். பணம் கொடுறேன். என்னப்பா? இந்த அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க. வரேங்க. வரேன் தம்பி. நல்லது. ஃபோன் பண்ணணும். யாருக்குப்பா? மண்டபத்துக்குடா. ஹலோ. ஹலோ, மண்டபம் தானே? ஆமா சார். மேனேஜர் கண்ணனா? ஆமா சார். வணக்கம், நான் விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். மார்ச் 15ஆம் தேதி நாள் குறிச்சாச்சு. சரிங்க சார். டோட்டலா எனக்கு 3 டேஸ் வேணுங்க. 3 நாள் தானே சார்? ஆமா. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டேட் ஃப்ரீயா தான் சார் இருக்கு. ரைட். ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்க சார். மண்டபம் புக் பண்ணியாச்சு. டேய் அசோக், நீ என்ன பண்றேன்னா? அப்பா, சாந்தி வீட்டில் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களே நாள் குறிச்சு மண்டபத்தை புக் பண்ணிட்டீங்க. அவங்க அப்பாவோட கலந்து எல்லா விஷயத்தையும் பேசியாச்சுரா. அவர் தான் சொன்னார்ரா, நீங்களே ஜோசியரை பார்த்து நல்ல நாளா குறிச்சிருங்க, நீங்க எந்த தேதியில சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு அவங்கள கூப்பிட்டுருக்கலாம்ல. டேய், அவங்க அப்படி ஒன்றும் மரியாதை குறைச்சலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஏழைங்கிறதுனால சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சம்மந்தி வீட்டுக்கு இப்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சப்போர்ட் பண்ணல அசோக். இந்த வீட்டுல சாந்தி மாதிரி ஒரு பொண்ணு விளக்கத்துனாதான் நம்ம குடும்பத்துல இருந்த சந்தோஷம் நிம்மதி திரும்ப கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து பாக்குற உங்க அப்பா சாதாரண மெஸ் நடத்துற கணேஷ் வீட்டுல பொண்ணு எடுக்க ஏன் ஆசைப்பட்டேன்? அதுக்கு ஒரே காரணம் சாந்தி. அவளோட நல்ல மனசு, தன்னால மத்தவங்க எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல குணம், நம்ம ஐஸ்வர்யாவை தாய் மாதிரி பாத்துக்கிற நல்ல பண்பு, மனிதாபிமானம் இருக்கு. இன்னும் சாந்தி பத்தி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம். மொத்தத்துல உங்க அம்மா இடத்த நிரப்ப இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி. சாந்தி பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசணும்னு நினைக்காத. அன்னைக்கு கோயில்ல யானைகிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சப்போ தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் உயிரை காப்பாத்தின தைரியமான பொண்ணு சாந்தி மருமகளா வந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லது. வந்தான்னு ஏன்பா சொல்றீங்க? அதான் நாள் குறிச்சாச்சு, மண்டபம் முடிவு பண்ணியாச்சு. சாந்தி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தானே? ஆமா. தாத்தா, வாடா வாடா வா 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 வா. என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விசேஷம்? என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து யார் கூட்டிட்டு வந்தா சொல்லுங்க. யார் கூட்டிட்டு வந்தாங்க? அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அட, ஆச்சரியமா இருக்க. என்னம்மா நந்தினி, குழந்தைய நீயா கூட்டிட்டு வந்த? என்னால நம்பவே முடியல. எனக்கும் எல்லார் மேலயும் பாசம் இருக்கு மாமா. ஆனா இந்த வீட்ல அதை யாரும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. வாமா, டிஃபன் சாப்பிடலாம். பாத்தியா அசோக், சாந்தி இந்த வீட்டுக்கு வரப்போறான்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த வீட்டுல நாம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. சாந்தி நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த வீடு எப்படி இருக்குமோ? நல்லா இருக்கும்பா. நீங்க நினைக்கிற மாதிரி நல்லாவே இருக்கும்பா. ஆமாண்டா, இந்த சம்பந்தம் அமைஞ்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இத பார், நீ உடனே கிளம்பி போய் மேளதாளம், சமையல்காரங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு. சரிப்பா. நான் சம்பந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பத்திரிக்கை அடிக்கிற விஷயம் பேசுறேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ கிளம்பு. வரேன்பா. ஹலோ, நான் விஸ்வநாதன் பேசுறேம்மா. சொல்லுங்க, நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. சாந்தி அப்பா இல்லையா? அவரு பக்கத்துல தான் போயிருக்காருண்ணே. ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆமாமா, கல்யாண தேதி குறிச்சாச்சு. உடனே பத்திரிக்கை அடிக்கணும். அந்த விஷயமா அவர்கிட்ட பேசணும். அதோட பொண்ணு வீட்டு சார்பா பத்திரிக்கையில யார் யார் பேர் போடணுமோ சொன்னா உடனே ஆர்டர் கொடுத்துடலாம். வீட்டுல பெரியவங்க, சாந்தியோட அண்ணன் தம்பி, வேண்டியவங்க பேர்லாம் சொல்லுங்க, அதையும் போட்டுடலாம். சாந்தியோட அப்பா வரட்டுங்க, அவரை ஃபோன் பண்ண சொல்றேன்.
சரிம்மா, தேவைப்பட்டா நானே நேர்ல வந்து பேசுறேன். ஃபோன் பண்ணுங்க. சரிங்க அண்ணே. வாங்க மிஸ்டர் கல்யாண், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். மிஸ்டர் கல்யாண், நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? சீடி கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ் சார். வெரி குட். நான் சொன்ன மாதிரியே சீடி கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த சீடியை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது தொடர்ந்து பேசி புரிய வைக்க வேண்டியிருக்கும். ஐ நோ. இந்தாங்க மிஸ்டர் கல்யாண். சார், வேலை பெரிய வேலை. ரொம்ப பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செஞ்சுருக்கேன். இன்னும் 1 லட்ச ரூபா கூடுதலாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லுக் மிஸ்டர் கல்யாண், ஒருவேளை நீங்கள் இந்த சீடியை கொண்டு வராமல் இருந்தால் கூட நான் உங்களுக்கு பேசின அமௌண்ட்டை கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களோட முயற்சியும் உழைப்பையும் பாராட்டி பேசின அமௌண்ட்டை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுதான் என்னோட கேரக்டர். ஆனால் ஒரு தடவை பேசி ஃபிக்ஸ் ஆகிட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாங்கன்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது. சாரி சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். மிஸ்டர் கல்யாண், சீக்கிரமே உங்களுக்கு இன்னொரு வேலை தரேன். அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒன்று, நான் சொல்கிற வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன். ஓகே சார், எந்த வேலையாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன். உங்களுக்காக வேலை செய்ய நான் தான் சார் கொடுத்து வச்சுருக்கணும். ஓகே மிஸ்டர் கல்யாண், கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம். ஓகே சார். குட் லக். தேங்க்யூ. அசோக், தொடர்ந்து டெண்டரில் என்னை ஜெயிச்சுக்கிட்டே வந்தேல்ல, இந்த டெண்டரில் கண்டிப்பாக உனக்கு தோல்வி தான். என்னோட வெற்றியும் உன்னோட தோல்வியையும் ரொம்ப சீக்கிரத்திலே நான் கொண்டாட போகிறேன். ஹாய்க்கா. ஹாய். அக்கா. ம்? ம். சொல்லு. ம்? அம்மா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க பொய் சொல்றீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தலை வலிக்குது. கொஞ்ச நேரத்தில் சரியா போயிடும். நீ போ. அக்கா, அம்மாக்கு என்ன கவலைன்னு சொல்லட்டுமா? நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு போயிடுவல, அதான். ஏய், சும்மா இருக்கியா? அம்மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா, நான் இவ்வளவு தூரம் கேட்டும் நீங்க பேசாம இருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க அண்ணன் மோகனை நினைச்சேம்மா, அதான். அண்ணனுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லைன்னா அண்ணனை நினைச்சு எதுக்குமா ஃபீல் பண்ணணும்? அம்மா, காரணம் இல்லாம நீங்க அண்ணனை பத்தி சொல்ல மாட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சம்மந்தி ஃபோன் பண்ணாருமா. அவர் ஃபோன் பண்ணதுக்கும் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? கல்யாண பத்திரிக்கையில யார் யார் பேர் போடணும்னு என்கிட்ட கேட்டாரு. பேரை கேட்டா எல்லாரோட பேரையும் சொல்ல வேண்டியதுனமா? அதுக்கே நீ கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க? அதாண்டி பிரச்சனையே. உங்க அப்பாவோட குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அம்மா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. முதல்ல அண்ணனை பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் கௌதம் அப்பாவை பத்தி சொன்னீங்க, இப்போ நம்ம அப்பாவால பிரச்சனைன்னு சொல்றீங்க. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கம்மா. பத்திரிக்கையில பேர் போடும்போது உங்க அண்ணன் பேரை உங்க அப்பா போட மாட்டாருமா.
அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. கண்டிப்பா அப்பா அண்ணன் பேரை பத்திரிகையில போடுவாரு. இல்ல சாந்தி, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உறுதியா சொல்றேன், அவர் போட மாட்டாரு. அம்மா, நீங்க வீணா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அண்ணன் பேரை பத்திரிகையில போடுறது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் நம்ம அண்ணனை கண்டிப்பா கூப்பிடுவாரு. அவரு ரொம்ப பிடிவாதக்கார மனுஷன் சாந்தி. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்றவரு. சரிம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். அம்மா, மத்த விஷயத்துல தான் அப்பா இந்த மாதிரி எல்லாம் இருப்பாரு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படி நடந்துக்க மாட்டாரு. என் கல்யாணத்துக்கு அண்ணன் வருவாரு. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆமாம்மா, அண்ணன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து அக்காவை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நீங்க கவலையே படாதீங்க. இல்லம்மா, அவர் கூப்பிட மாட்டாரு. அவரை பத்தி இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. நான் பெத்த பிள்ளைங்க உங்க 2 பேருக்கு தெரியலையே. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி அப்பா அண்ணனை கூப்பிடலன்னா என்ன, நான் எப்படியாவது அண்ணனை கூப்பிடுவேன். ஆமாம்மா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா பேச்ச நாங்க கேட்கறதாவே இல்ல. ஏய், இப்படி அவசரப்பட்டு அவர் முன்னால் எதுவும் பேசிடாத. அப்புறம் உங்க அப்பாவை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. என்னம்மா பேசுறீங்க? அப்பாவை சமாதானப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக அண்ணன் இல்லாம என் கல்யாணம் நடந்துருமா? அப்படியே நடந்தாலும் என்னால எப்படிம்மா சந்தோஷமா வாழ முடியும்? வாழ்க்கை பூரா அது என்ன உறுத்திட்டே இருக்காது? கூட பிறந்த உங்களுக்கே இப்படி இருக்குன்னா 10 மாசம் சுமந்து பெத்து எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லு. உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு. உங்க மனசுல இருக்கிறத வெளியில கொட்டிடுறீங்க. ஆனா உங்க அப்பா குணம் தெரிஞ்ச எனக்கு என் மனசுல இருக்கிற பாரத்தை என்னால இறக்கி வைக்க முடியல. சரிம்மா, கவலைப்படாத. அப்பா வரட்டும், 2ல 1 கேட்டுருவோம். வேண்டாமா பூஜா, அவசரப்பட்டு இத பத்தி அவர்கிட்ட கேட்டா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறம் அவரை யாராலையும் சமாளிக்க முடியாது. வேண்டாம். அதுக்காக அண்ணன் இல்லாம என் கல்யாணத்தை நடத்துருவீங்களா? நான் எப்படிமா அப்படி சொல்லுவேன்? அப்பா வரட்டும், இத பத்தி பேசி பாப்போம். அந்த ஆண்டவன் தான் அவர் மனசை மாத்தணும். அஜய், பிரியா வாங்க. இப்போ அந்த சீனை நம்ம இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம். ஓகே? இங்கேயா? வெறும் ப்ளூ கிளாத் தான் வச்சிருக்கேன். எங்க ஷூட் பண்ண போறோம்? இதுக்கு பேர் தான் ப்ளூ மேட். நாம இப்போ நம்மளுக்கு வேண்டியதை ஷூட் பண்ணிட்டா நம்ம ஆடுக்கு தேவையான பேக் ட்ராப் கிரியேட் பண்ணிக்கலாம். அஜய், இப்போ சீன் என்னன்னா, நீங்க பிரியாவை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ப்ரப்போஸ் பண்ண போறீங்க வித் ரோஸ், ரொமான்டிக்கா. ஓகே? ஓகே, புரிஞ்சுதா? ரைட். ரெடியா? ரெடி. ஓகே, கம் ஆன், கோ பேக். எல்லாம் ரெடியா? யா, கெட் பேக். ரெடி தானே? யா, கம் ஆன், டேக். வாவ், குட். எஸ் அஜய், இப்போ அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. யா, எஸ். பிரியா, நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வா. ஓகே, அஜய், இப்போ ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ரொமான்டிக்கா ரோஸை பிரியா கிட்ட கொடுங்க. பிரியா, நல்லா லவ்லியா பாரு. அந்த ரொமான்ஸ், யா, லவ் வந்து கண்ணில் தெரியணும். யா, குட். அஜய், பிரியா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் 2 பேரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஷாட் ரெடி ஆகிக்கிறேன். யா, ஓகே. கேமராமேன் சார், நெக்ஸ்ட் ஷாட் என்னன்னா, இங்கே ட்ராலி போடுங்க. மேடம், நீங்க 2 பேரும் நடிச்சது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர்ன்றது கரெக்டா இருக்கு மேடம். அஜய், அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு போனதை பாத்தீங்களா? நம்ம 2 பேரையும் பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்னாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த ஷாட்ல இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன். அடுத்த
அடுத்த ஷாட் பெர்ஃபார்ம் பண்ண போறியா? உன் மனசுல கூடிய சீக்கிரம் இடம் பிடிக்கிறேன் பாரு. அம்மா உனக்கு கேட்க பயமா இருந்தா சொல்லு, அப்பா கிட்ட அண்ணனை பத்தி நானே எல்லாத்தையும் கேட்டுறேன், சரியா? அம்மா, அப்பா வந்த உடனே அண்ணன் மேட்ரை நீ மெதுவா ஆரம்பிச்சிடு. ஆமாமா, யோசிக்காம கேட்டுரு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா, எப்படி இருந்தாலும் அப்பாவை கேட்க போறது உறுதிதான். சோ நீ பளிச்சுன்னு கேட்டுரு. ஏன் சாந்தி, யோசிச்சு கேட்டாலே உங்க அப்பா 1000 குடைச்சல் கொடுக்கறவரு, இதுல யோசிக்காம கேட்க சொல்றியே, சும்மா விட்டுருவாரா? அம்மா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? அண்ணன் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சிரு. ஏய், இப்படி பண்ண எப்படி இருக்கும் பூஜா? அண்ணனோட ஃப்ரெண்ட் வந்தாரு, அண்ணனை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு, அப்படி இப்படின்னு நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே எப்படி? என்னம்மா அமைதியாயிட்டீங்க? ஒன்னும் இல்ல சாந்தி, சாதாரண விஷயத்தையே உங்க அப்பாட்ட பேசும்போது 1000 தடவை யோசிச்சு பேசுவேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசினா நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தாண்டி தெரியும். ஏன்னா உங்க அண்ணன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாரு. அதனால பட்டுன்னு உங்க அப்பா கிட்ட பேசுறதை விட கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்றதா என் மனசுக்கு நல்லதுன்னு படுது. சரிதாம்மா, ஏன்னா அப்பாவை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடியே செஞ்சிருங்க. ஆமாமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. அம்மா, அப்பா வந்துட்டாரு. அம்மா, எப்படியாவது பேசுறீங்க. நான் இப்படி பேசுவேன்? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் பேசணும். அம்மா பேசுங்க, இல்ல நான் பேசட்டுமா? நீ கொஞ்சம் பேசாம இரு. லட்சுமி, என்ன 3 பேரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா, பூஜா, அம்மா பேசிட்டோம். அது வந்து ஒண்ணும் இல்லப்பா. என்ன லட்சுமி, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க. 3 பேர் மொழியுமே சரியில்லை. ஏமா சாந்தி, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லப்பா, எதுவும் இல்ல. ஏமா பூஜா, நீ ஏதாவது என்கிட்ட பேசணுமா? இல்லப்பா, இல்ல. பின்ன என்ன லட்சுமி, நீ இவங்களோட பேசிட்டு இங்கே உட்காந்துருக்க, இன்னும் சமையல் ஆகல? ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் சாப்பிட வேண்டியதானே? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? நாங்க சாப்பிட்டோம். சாந்தி, நீ தட்டை எடுத்து வைமா, நான் சாப்பிட்றேன். என்னம்மா, இப்ப பேசலன்னா அப்புறம் எப்படி? அம்மா, என்னம்மா நீ கேளுமா? அப்பா வந்து நீ கேள்வியில நான் கேட்டுருவேன். சரி, வரட்டும், பேசுறேன். கண்டிப்பா கேட்கணும், இல்லைன்னா. அம்மாமா, அப்பா வர கேளுங்க. என்னங்க? என்ன என்ன ஏதோ சொல்ல வர்ற, சொல்லாம பாதியிலே நிறுத்திக்கிறியா? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து சம்மந்தி ஃபோன் பண்ணாருங்க. ஏதோ கல்யாண விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு. ஆமாங்க, பத்திரிக்கை அடிக்கிற விஷயமா பேசினாரு. சரி சரி, அப்புறம் வேற ஏதாவது சொன்னாரா? பத்திரிக்கையில யார் யார் பேர் போடணும்னு கேட்டாரு. அதெல்லாம் தான் உனக்கே தெரியுமே, நீ அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, உங்ககிட்ட கேட்டு சொல்லலான்னு. ஒன்னொன்னுக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்குமா? இதெல்லாம் சாதாரண விஷயம், நீயே அவருக்கு பதில் சொல்லிருக்கலாம்ல. இல்லைங்க, ஒரு பேரை சேர்த்துக்கலாமான்னு. என்ன 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 சொல்ற? என்னடி கேட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்லைங்க, பத்திரிக்கையில நம்ம மோகன் பேரை சேர்த்துக்கலாமா? அவனை பத்தி யாராவது இன்னொரு தடவை இந்த வீட்டுல வாயை திறந்து பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அவனை தான் எப்பவோ கை கழுவி விட்டாச்ச. அப்படின்னா என் பிள்ளைய கல்யாணத்துக்கு கூப்பிட போறது இல்லையா? சொல்லுங்க. அவனை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்கு கூப்பிடலாமான்னு வேற கேக்குறிய நீ? என் பேச்ச மீறி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கான். அவன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது. அவன் நிழல் கூட இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாது.